Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் எய்ம்ஸ் மதுரை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குது, எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற தகவல் அடங்கிய வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு 14th March 2024. இந்த வீடியோவை நம்ம ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மேபி நீங்கள் ஒரு 7 o'clock ஈவினிங் 7 o'clock இந்த வீடியோவை பார்த்துடலாம். NTA கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. 18th March கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் கரெக்ஷன் விண்டோ அவைலபிளாக இருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் யுவர் மொபைல் நம்பர் அண்டு ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, இந்த ரெண்டை தவிர எல்லா விவரங்களையும் திருத்தம் செய்து கொள்ளலாம். ஸோ யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்குங்க. இதை பற்றின தெளிவான வீடியோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை NTNனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது, நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். அதே போல் நீட் 2024க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொண்டு விருப்பமுள்ளவர்கள் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றிலிருந்து நீங்கள் காலேஜில் Day 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான அனைத்து வழிகாட்டுதல்களும் இதில் வழங்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் சென்டாக் பாண்டிச்சேரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதுலேயும் கலந்துக்கிட்டு அதில் எத்தனை ரவுண்டில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கலாம். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் 3 ரவுண்டு மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் 5 ரவுண்ட் இருக்கும். அதில் எத்தனை ரவுண்டில் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு முதல் நாள் நீங்கள் கல்லூரியில் போய் சேர்ற வரைக்குமான அனைத்து வழிகாட்டுதலும் இந்த கட்டண சேவையில் அடங்கும். தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி ரிமைனிங் இருக்கிற இந்த 50 டேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது எய்ம்ஸ் மதுரை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கட்டுமான பணிகள் எந்த அளவில் இருக்குது, எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற விவரத்தை பார்த்துடலாம். 1978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 33 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் பணிகள் கட்டி முடிக்கப்படும். L&T நிறுவனம் அறிவிப்பு. இந்த போஸ்ட்டு எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14th March 2024 இன்னைக்கு, ஓகேங்களா, காலையில் 9:35க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழில். ஸோ இந்த அப்டேட்டை நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் 33 மாதத்தில் முடிக்கப்படும் என L&T நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இப்போ டெம்பரரியாக மதுரை எய்ம்ஸ் 3வது பேட்ச், அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஒரு வருஷத்துக்கு 50 ஸ்டூடெண்ட் வீதம் 150 மாணவர்கள் தற்காலிகமாக ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்குறாங்க. எய்ம்ஸுக்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு பிளாக்கில். இவங்க எல்லாருமே இன்னொரு 33 மாதத்தில் மதுரை தோப்பூரில் கட்டி முடிக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். மதுரையில் மருத்துவக் கல்லூரி மற்றும் 720 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை கட்டுவதற்கு அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழக திட்டம் எய்ம்ஸ் ஆர்டரை பெற்றுள்ளதாக லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது.
இந்த கட்டுமான பணிகள் 720 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, 150 படுக்கைகள் கொண்ட தொற்றுநோய் தடுப்பு மையம், 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் பகுதி, 150 இருக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி. அப்போ இதில் வந்து மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் நர்சிங் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாமல் 750 இருக்கைகள் கொண்ட அரங்கம், ஆடிட்டோரியம், ஹாஸ்டல், அது போக குவார்ட்டர்ஸ் ஃபார் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மொத்தம் 2.1 மில்லியன் சதுர அடியில் கட்டப்படும். இந்த திட்டம் 33 மாதங்களில் முடிக்கப்படும். ரூபாய் 1978 கோடி மதிப்பிலான இத்திட்டத்தின் முன் கட்டுமான பணிகள் தோப்பூர் தளத்தில் வாஸ்து பூஜையுடன் துவங்கியுள்ளது. அப்போது இப்பிருந்து 33 மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம், கரெக்டுங்களா? இப்போது தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்டர்ன்ஷிப், அதாவது ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது அவங்க வந்து எய்ம்ஸ் கேம்பஸில் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ எய்ம்ஸில் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும், அதே போல் இனி நான் வரக்கூடிய வருஷத்தில் நான் எய்ம்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும், எய்ம்ஸில் வந்து செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு சேனலுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.